குட்டி செல்லங்களா, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் ஏஎன்னா பேசுகிறேன் செல்லங்களே. நான் தமிழ் மொழியின் எழுத்துக்களில் ஒன்றாவேன். அதேபோல் தமிழ் நெடுங்கணக்கில் 8ஆவதாக வைக்கப்பட்டுள்ள எழுத்தும் நான் தான். என்னையோர் ஒலியையும் அவ்வொலியை குறிக்கும் வரி வடிவத்தையும் குறிப்பதால் ஏகாரம் என்பர். எனினும் பொது பேச்சு வழக்கிலும் உங்களை போன்ற பிள்ளைகளுக்கு எழுத்து கற்பிக்கும் போதும் என்னை ஏஎன்னா என்றுதான் அழைப்பார்கள். என்னை பயன்படுத்தித்தான் ஏழு, ஏணி, ஏப்பம், ஏற்றம் முதலான சொற்களை ஆக்குவர். என்னை தமிழ் எழுத்துக்களில் உள்ள உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்து எனும் 2 வகைகளில் உயிரெழுத்து வகையில் சேர்த்துள்ளனர். ஒலிக்கும் கால அளவின் அடிப்படையில் நான் நெட்டெழுத்து என்றும் சில இடங்களில் அழைக்கப்படுவேன். என்னை நீங்கள் நெட்டெழுத்து என்று அழைப்பதனால் நான் 2 மாத்திரை அளவுடன் தான் எவ்வளையிலும் ஒலிக்கின்றேன். என்னால் தனித்து நின்றும் மெய்களோடு சேர்ந்தும் சொல்லுக்கு இறுதியிலும் தோன்ற முடியும். அது மட்டுமல்லாமல் நான் பல்வேறு மொழிகளிலும் பொதுவாக உள்ள ஓர் ஒலியாவேன்.